இப்போ இன்றைக்கி லாஜிக்கல் ரீசனிங் மென்டல் எபிலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சப்ஜெக்டில் வந்து நெக்ஸ்ட்டு ஒரு டாபிக் தான் பார்க்க போகிறோம். வரிசையாக பார்த்துட்டு வரோம் இல்லையா. நெக்ஸ்ட்டு டாபிக் கடைசியாக பார்த்தீங்கன்னு தெரியும் உங்களுக்கு, டைரக்ஷன் சென்ஸ், திசை புலனறிவு அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கை இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இந்த டாபிக் பொறுத்த வரைக்கும் யாருக்கு வரும் நம்மளுக்கு ஈஸியாக தெரியும் இல்லையா. யாருக்கு கேட்டு, மேட்டு, டென்செட்டு, நிம்செட்டு, ஐபிஎம், கியூட்டு, நிஃப்ட்டு, எஸ்எஸ்சி, டிஎன்பிசி, பேங்க் எக்ஸாம்ஸ் எல்லாத்துக்கும் வரும். டெட் எக்ஸாம்ஸ்க்கு மட்டும் வராது, சரிங்களா. ஸோ இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக் கான்செப்ட்டு இதில் பொறுத்த வரைக்கும் ரொம்ப குறைவு தான். பட் கொஞ்சம் ஷார்ட்கட்ஸ் பார்ப்போம். ட்ரிக்ஸு வெரி வெரி இம்பார்ட்டண்ட், சரிங்களா. அதே போல் இந்த ட்ரிக்ஸை நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா நிறைய கொஷின்ஸை வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும், சரிங்களா. ஸோ எக்ஸாம்ஸில் வந்து எப்படி கேட்பாங்கன்னா 2 பார்ட்டாக இருக்குங்க. ஒரு பார்ட் அப்படிங்கிறது சிங்கிள் டைரக்ட் கொஷின்ஸ் கேட்பாங்க, சிங்கிள் கொஷின் டைரெக்டாக இருக்குங்க. இன்னொரு எக்ஸாமில் எப்படி கேட்பாங்க, இன்னொரு பேங்க் எக்ஸாம்ஸு, எஸ்எஸ்சி, சரிங்களா, ஆர்ஆர்பி, அதெல்லாம் எப்படி கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேராகிராஃப் கொடுத்து அதில் ஒரு 3 கொஷின்ஸ் 5 கொஷின்ஸ் அது மாதிரி கேட்பாங்க. ஸோ 2 பேட்டர்னுக்கும் நீங்கள் வந்து தயாராகிக்கணும், சரிங்களா. இப்போ நம்ம சிங்கிள் கொஷின்ஸ் தான் பார்க்குறோம், அதான் காமனாக எல்லாத்துக்கும் கேட்குறது. அதில் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஷீட் 1ன்னு சொல்லியிருக்கோம். அது வந்து சிங்கிள் கொஷின்ஸ் வர மாதிரி 1 to 15 கொஷின்ஸ் இருக்கும். 16லேருந்து நீங்கள் அப்படியே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பேராகிராஃபர் காம்ப்ரஹென்சிவ் கொஸ்டின்ஸுக்கும் அதுக்கும் நீங்கள் படித்து தயாராகிக்கணும், ஓகேங்களா. ஸோ இதான் வந்து சிம்பிள் இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ பேசிக் கான்செப்ட்டு சொல்லி ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ பேசிக் கான்செப்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு கான்செப்ட் தான், பெருசாக கஷ்டமானலாம் கிடையாது, ஓகேங்களா. ஸோ வந்து ஒரு ப்ளஸ் போட்டுக்கிட்டு அதில் வந்து ஆல்வேஸ் டாப் பொசிஷன் வந்து நார்த்து தான். நம்ம வந்து ஒரு படத்தில் ஒரு பேப்பரில் ஒரு ப்ளஸ் போட்டோன்னு வச்சுக்கோங்க, அதில் வந்து டாப் பொசிஷனில் வந்து நார்த்து தான் வரும். நார்த்துக்கு ரைட் சைடு அப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம பார்க்குறோம் நார்த்துன்னு பார்க்குறோங்க, ரைட் சைடுனா வரும் ஈஸ்ட். இந்த 2 டைரக்ஷன் தான் இம்பார்ட்டன்ட் டைரக்ஷன். நார்த்துக்கு ஆப்போசிட் சவுத்து, ஈஸ்ட்டுக்கு ஆப்போசிட் வந்து வெஸ்ட்டு. நார்த்தை பேஸ் பண்ணி நார்த்து ஈஸ்ட்டு, அதே போல் நார்த்தை பேஸ் பண்ணி நார்த்து வெஸ்ட்டு, சவுத்தை பேஸ் பண்ணி சவுத் ஈஸ்ட்டு, சவுத் வெஸ்ட்டு. ஸோ தமிழில் சொல்லப்போனால் இது வடக்கு இல்லையா, இது வந்து கிழக்கு, மேற்கு, தெற்கு. அதுக்கப்புறம் தெரியும் உங்களுக்கு வடகிழக்கு, வடமேற்கு, தென்கிழக்கு, தென்மேற்கு. ஸோ இந்த பேசிக் டைரக்ஷன்ஸ் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ண முடியும், ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். நெக்ஸ்ட் ஒன்னில் வந்து பார்த்தீங்கன்னா அதே நார்த்து, சவுத்து, ஈஸ்ட்டு, வெஸ்ட்டில் நீங்கள் வந்து எப்படி டேன் ஆகுறது அப்படிங்கிறது முக்கியமானது, சரிங்களா. ஸோ ஒரு ஃபஸ்ட்டு கொஷினை நம்ம பார்க்க போகிறோம், சன்ரைஸ் கொஷின் தான் பார்க்க போகிறோம். சன்செட்டு, சன்ரைஸு ரெண்டுமே கொஷின்ஸ் கேட்பாங்க, கிளாக் கொஷின்ஸ் கேட்பாங்க, சரிங்களா. சரி, நம்ம ஈஸ்ட்டு போனீங்கன்னா லெஃப்ட் எப்படி, ரைட் எப்படி. ஸோ யாராக இருந்தாலும் நான் போகிற மாதிரி, ஸோ நான் பேசிகிட்டு இருக்கேன், நான் கிடையாது, நீங்கள் நான்னு சொல்லி பாருங்கள். ஒவ்வொருத்தரும் போகிற மாதிரி தான் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கணும். அதே போல் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுற பிளேஸு இந்த சென்டராக தான் இருக்கணும் மேக்ஸிமம். எங்கேயாவது இங்கே ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, சரிங்களா. இங்கே ஸ்டார்ட் பண்ணுறது ராங்கு, அதே மாதிரி இங்கே ஸ்டார்ட் பண்ணுறது ராங்கு, இங்கே ஸ்டார்ட் பண்ணுறது ராங்கு. ஸோ ஸ்டார்ட் பண்ணுற பிளேஸை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குங்க, சென்டராக தான் இருக்கும். அதான் ப்ளஸ் போட்டு சென்டரில் ஸ்டார்ட் பண்ணுவோம், ஓகேங்களா. ஸோ டயக்ராம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இனிஷியல் ஸ்டேஜில் நம்ம வந்து டைரக்ஷன் சென்ஸ் கற்றுக்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக டயக்ராம் போட்டு சால்வ் பண்ணிடணும், அப்போ தான் வந்து எரர் வராது. ஸோ ரீசனிங் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து கன்ஃபர்மேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ஸ். நிறைய பேர் வந்து கன்ஃபர்மேஷனே பண்ணாமல் உடனே ஆன்சர் கொடுக்குறனால எரர் ஆகிரும், சரிங்களா. ஸோ வாட் இஸ் கன்ஃபர்மேஷன்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வாட் இஸ் கன்ஃபர்மேஷன்ஸ், அதாவது இப்போ ஒரு சம்மு சால்வ் பண்ணுறோன்னு வச்சுங்களேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு சம்மு ஒன்று எழுதுகிறோம் பாருங்கள். ஸோ 7 + 9 அப்படின்னு சொல்கிறோம். 7ஐயும் 9ஐயும் ஆட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும், 16 வரும். இது கன்ஃபர்மேஷன் தானே. இதுக்கு மேலே என்ன உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் தேவை மேக்ஸில். ஆனால் ரீசனிங்கில் அப்படி கிடையாது, கொஞ்சம்
திங்க் பண்ணி லாஜிக்கலாக சொல்கிறோம். நம்ம லாஜிக்கலி பேஸ்டு கொஷின்ஸ் தான். அதனால் அதை வந்து நம்ம கன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கணும். நம்மளுக்கு வந்து நம்ம லாஜிக் தான் கரெக்டுன்னு சொல்ல முடியாது, வேறு ஒரு லாஜிக் கூட வரும். அதனால் கன்ஃபர்மேஷன் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்கள் ஆன்சரை கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒரு பேசிக் பாருங்கள். அதே தான் சென்டரில் வச்சுக்கிது. அதாவது நம்மளுக்கு தெரியும் கடிகாரத்தில் இருக்கிற மாதிரி எல்லாம் வந்து 90 டிகிரி, இது 90 டிகிரி, இது 90 டிகிரி. ஸோ 90 டிகிரியில் பாதி வந்து 45 டிகிரி. இதுலேயும் பாதி கேட்பாங்க கொஷின்ஸ். அது எது வரும்? 30 டிகிரி, சரிங்களா? 30 டிகிரி அப்படி கூட கேட்பாங்க. ஸோ அதுக்கும் நம்ம தயாராகிக்கணும். அதே போல் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது வந்து கிளாக் வைஸ் டைரக்ஷன்ஸ், அதே மாதிரி இது ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ஸ். சில பேர் வந்து இதை வந்து கிளாக் வைஸ் டைரக்ஷன் சொல்லுவாங்க, இதை வந்து ஆன்டி கிளாக் வைஸ். ஸோ இது எப்படி தெரிஞ்சுக்கிறதுக்காக சில பேர் தெரியாதவங்களுக்கு கிளாக் வைஸ்னா ஆன்டி கிளாக் வைஸ்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ டிகிரி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ஸ். இப்போவே பாருங்கள், நம்ம மேக்ஸில் வந்து இந்த குவாட்ரண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா? குவாட்ரண்ட்ஸ் அப்படிங்கிறபோது என்ன பண்ணுவோம்? ஸோ 4ஆக பிரிச்சுருவோம். 0 டிகிரி இங்கே தான் ஸ்டார்ட் பண்ணுவோம், நீங்கள் பார்த்தா தெரியும். ஸோ 0 டிகிரி அப்படியே ஸ்டார்ட் பண்ணி இது வந்து 90 டிகிரி, இது வந்து 180 டிகிரி, 270 டிகிரி, இது 360 டிகிரி அப்படி தான் சொல்லுவாங்க. ஏதாவது மேக்ஸில் குவாட்ரண்ட் போடும்போது. பட் இங்கே டைரக்ஷன் சென்ஸில் பாருங்கள், எங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கான் பார்த்தீங்களா? ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறது நார்த்தில் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கான். 0 டிகிரி அப்படின்னு 0 டிகிரி 90 கிளாக் வைஸில் 90 டிகிரி 180 டிகிரி இப்படியே போகும். ஓகேங்களா? ஸோ ரொட்டீனாக வந்துட்டு இருக்கும். ஸோ ஆன்டி கிளாக் வைஸ்லேயும் இது வரும், இன்னும் டிஃப்ரென்ஸ்லாம் வராது. சரிங்களா? ஸோ இந்த ஆங்கிள்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சால் மட்டும்தான் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணி நீங்கள் வந்து சால்வ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்குங்க. இது ஒரு அடுத்த இம்பார்ட்டன்ட் பேசிக் கான்செப்டை நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது. அவ்வளோதான். இப்போ என்னென்னா, இப்போ கொஸ்டின்ஸ்க்கு வந்திருக்கோம். இம்பார்ட்டன்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம கொடுக்குறோம். என்னென்ன கொஸ்டின்ஸ் கொஞ்சம் செக் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஷார்ட்கட்ஸ் என்னென்னா அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க. பாருங்கள், 2 விதமாக கொஸ்டின்ஸை வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ண தெரியணும். ஸோ கொஸ்டின் பார்த்த உடனே என்ன செய்யணுங்க? கண்டிப்பாக டயக்ராம் போடணும். ஓகேங்களா? ஸோ டயக்ராம் போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து ஆன்சருக்கு ரெடி பண்ணிக்கணும். இதுதான் வந்து பேட்டர்ன். ஓகேங்களா? சரி, இப்போது நாங்கள் ப்ராக்டிஸ் செஷனில் இருக்கோம். நம்ம ஃபஸ்ட்டு இது கொஸ்டின் பார்க்குறோம். ப்ராக்டிஸ் செஷனில் இருக்கிறனால இந்த ஃபார்மேட்டை யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ எக்ஸாமில் ஒரு கொஷின் வந்துருக்குது, நம்ம என்ன பண்ணுறோம்? கொஷின் படிக்கிறோம், அதுக்கப்புறம் வந்து டயக்ராம் போடுறோம். டயக்ராம் போட்டதுக்கப்புறம் கீழே வந்து கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. எத்தனை கொஷின் கேட்டிருக்காங்க? ஒரு 5 கொஷின்ஸ் கேட்டிருப்பாங்க. சில பேங்க் எக்ஸாம்ஸ்லாம் தான் எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 or 5 கொஷின்ஸ் ஒரு பேராகிராஃப் கீழே இருக்கும். அப்போ நம்ம ரெகுலர் பேட்டர்ன் என்ன? ஒரு டயக்ராம் வரைஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் கீழே இருக்க கொஷின்ஸ் எடுத்து மேட்ச் பண்ணி பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் எடுத்து மேட்ச் பண்ணோன்னு வச்சுங்களேன், நம்ம கண்டுபிடிக்கிற ஆப்ஷன்ஸு இல்லாமலே இருக்கும். அப்போ என்னன்னா, நம்ம போட்ட டயக்ராம் ராங் ஆயிரும். புரியுதுங்களா? ஸோ நம்ம இங்கே சொல்லிக் கொடுக்கும் பொழுது என்ன சொல்கிறோம்? கொஸ்டின் பார்த்த உடனே டயக்ராம் போடுங்க, டயக்ராம் போட்டதுக்கப்புறம் ஆன்சர் ரெடி பண்ணுங்கன்னு சொல்லுவோம். ஆனால் எக்ஸாம் ஹாலில் அப்படியே ரிவர்ஸ் எடுத்துக்கணும். எடுத்த உடனே கொஸ்டினுக்கான ஆன்சருக்கான தேவையான டயக்ராம் மட்டும் போட்டுக்கணும். அப்போ தான் வந்து டைம் கன்சப்ஷன் வந்து ரெடியூஸ் ஆகும். ஓகேங்களா? பட் நம்ம இங்கே சிங்கிள் கொஷின்ஸ் பார்க்குறதுனால நமக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எடுத்தோடனே டயக்ராம் போட்டு சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ வந்து இப்போ வந்து நம்ம சொல்லியிருக்கிறது அப்படியே ப்ராக்டிக்கலாகவே செஞ்சு காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் எடுத்துக்கலாம். உங்கள் புக்கிலேயே இந்த கொஷின்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதை வந்து நான் ஒன் டைம் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி காமிச்சிட்றேன். அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வந்து 1 மினிட் டைம் தரேன். அந்த டைமில் வந்து நீங்கள் சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? பாருங்கள், கொஷின்ஸ் பாருங்கள். ஒன் மார்னிங் ஆஃப்டர் சன்ரைஸ். ஸோ எடுத்த உடனே நீங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பர்டிகுலர் லைன் சூரிய உதயம் அப்படின்னு சொல்லியிருக்கானோடனே உடனே டயக்ராம் போட்டு கண்டிப்பாக இது வந்து நார்த்து தான், இது ஈஸ்ட்டு தான், இங்கே தான் வந்து சூரியன் வந்து உதயமாக போகுது அப்படின்னு அவ்வளோதான் அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும். அப்படி சூரியன் உதயமாக போகுது அப்படின்னு சொல்லுவோம். நந்திதா அண்டு ராம் வேர் சிட்டிங் இன் எ லேண்ட். ஸோ லேண்ட் அப்படின்னா ஒரு திட்டு மாதிரி மேலே ஏறி உட்காந்துருக்கலாம். சரிங்களா? ஒரு என்ன சொல்கிறது, ஒரு புல்வெளி கூட சொல்லலாம். திட்டு இருக்கலாம், புல்வெளி இருக்கலாம். ஸோ ஒருத்தர் ஒரு பார்க் மாதிரி பிளேஸில் உட்காடுறாங்க. வித் தியர் பேக்ஸ் டுவர்ட்ஸ் ஈச் அதர். ஸோ ஒருத்தர் எப்படி சொல்லி பாருங்கள், ஒருத்தர் இப்படி பார்க்குற மாதிரி உட்காந்துருக்காரு அப்படின்னா
ஒருத்தர் இப்படி பார்க்குற மாதிரி உட்காந்துருக்காரு அப்படின்னு அர்த்தம். ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படிங்க, பேக் டுவர்ட்ஸ் ஈச் அதர். நந்திதா ஷேடோ ஃபெல் எக்ஸாக்ட்லி டுவர்ட்ஸ் ஹேர் லெஃப்ட் ஹேண்ட் சைடு. கொஞ்சம் நினச்சி பாருங்கள். நந்திதா விட்டுருங்க, இப்போ நம்மளே வந்து உட்காந்தோம்னா சன்ரைஸ் ஆகிருக்கும்போது ஷேடோ எங்கே வருங்க? இப்போ நான் இப்படி பார்த்த மாதிரி இருந்தானா எனக்கு இது லெஃப்ட்டு, இது ரைட்டு, சரிங்களா? என்னோடய ஷேடோ இங்கே விழுந்தால் தானே, இங்கே விழுந்தாலும் லெஃப்ட் சைடில் விழுந்தால் சன்ரைஸ் ஆகிருக்குதுன்னு அர்த்தம், புரியுங்களா? இதே சன் செட்டாக இருந்துச்சு அப்படின்னா ரைட் சைடு விழும். அப்போது நந்திதா அப்படிங்கிறவங்க அவங்களுடைய ஷேடோ வந்து லெஃப்ட் சைடில் விழுந்திருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க நார்த்தை நோக்கி உட்காந்துருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? விச் டைரக்ஷன் வாஸ் ராம் ஃபேஸிங்? ஏன்னா ராமும் நந்திதாவும் ஆப்போசிட், அதாவது பேக்வேர்ட்ஸ் டுவர்ட்ஸில் உட்காந்துருக்கும் போது ராம் வந்து எப்படி உட்காந்துருக்க முடியும்? இப்படி தானே உட்காந்துருக்க முடியும். இவர் தானே வந்து பாருங்கள், இது வந்து நந்திதா, இது வந்து ராம், இப்படி உட்காந்துருக்காங்க. இப்போ கொஷின் கேட்டிருக்குது விச் டைரக்ஷன் வாஸ் ராம் ஃபேஸிங் அப்படின்னு சொன்னால் விச் டைரக்ஷன் நார்த்து, இது சவுத்து. ஸோ ஆப்ஷன் டி சவுத் இஸ் தி ரைட் ஆன்சர். அவ்வளோ. நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு படித்து புரிஞ்சுக்கிறீங்களோ அதை பொறுத்து ஈஸியாக ஆன்சர் கொடுத்துடலாம், சரிங்களா? ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இது 2 பார்ட்டாக இருக்குது. இது டைரக்ட் சிங்கிள் கொஷின்ஸ், இன்னொன்று வந்து பேராகிராஃப் கொஷின்ஸில் ஒரு பேராகிராஃப் கொடுத்து அதில் 2 or 3 கொஷின்ஸு அல்லது 5 கொஷின்ஸ் கேட்பாங்க. அந்த பேட்டர்னுக்கும் நீங்கள் தயாராகிக்கிறோம். ஸோ அந்த பேட்டர்ன் வந்து ஆஃப்டர் 16th சம்லேருந்து இருக்கும். யூ கேன் ட்ரை இட் இன் யுவர் ஹோம். நெக்ஸ்ட் சம் போலாமா? கொஷின் நம்பர் 2. கொஷின் நம்பர் 2 பாருங்கள். சிங்கிள் கொஷினாக இருந்தாலும் பேராகிராஃப் தான் இருக்குது. ஆனால் நமக்கு டைம் கொடுக்குறதே வந்து 60 செகண்ட் தான் கொடுக்குறாங்க. ஸோ படித்து பாருங்கள், புரிஞ்சுக்குங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஆன்சர் கொடுக்குறேன். பாருங்கள், இந்த டைம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ கவுண்ட் டவுன் வந்து கண்டிப்பாக வேணுங்க, சரிங்களா? ஸோ 60 நீங்களே வந்து வீட்டில் சால்வ் பண்ணும்போது இந்த கவுண்ட் டவுன் வந்து புட் பண்ணி வச்சுக்கிட்டு கண்டிப்பாக சால்வ் பண்ண ட்ரை பண்ணணும், ஓகேங்களா? கவனிங்க எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு. ஜஸ்ட் பாருங்கள், மிஸ்ஸஸ் ஆரியனா, சரிங்களா? மிஸ்ஸஸ் ஆரியனா அப்படிங்கிறவங்க இருக்காங்க. வாண்ட்ஸ் கோ டு தி கோயம்பேடு மார்க்கெட், சரிங்களா? அப்போது நம்ம என்ன பண்ணுறோம், உடனே ஒரு டயக்ராம் போல் ரெடியாகவே இருக்கணும், அவ்வளோதான். ஃபாஸ்ட்டாக டயக்ராம் போடணும். பாருங்க, டயக்ராம் வந்து கேர்ஃபுல்லாக போடணும். எப்போயுமே டயக்ராம் வந்து சொல்லியிருக்கேன் நான், சென்ட்ரு பிளேஸில் தான் இருக்கணும், ஓகேங்களா? சென்ட்ரு பிளேஸில் தான் யார், இந்த ஆரியானா அப்படிங்கிறவங்க கிளம்புறாங்க. வாண்ட்ஸ் டு கோ டு கோயம்பேடு மார்க்கெட். ஷி மூவ்டு நார்த்வேர்ட்ஸ். அப்போது இவங்க என்ன பண்ணுறாங்க, நார்த்து பக்கம் தான் மூவ் ஆகுறாங்க. அண்ட் ஆஃப்டர் கவரிங் சம் டிஸ்டன்ஸ், எவ்வளோ டிஸ்டன்ஸும் கொடுக்கல இல்லையா, சம் டிஸ்டன்ஸ், டேர்ன் லெஃப்ட் டேர்ன் பண்ணுறாங்க. கவனிச்சுக்க, டயக்ராம் பார்த்துக்கோ, லெஃப்ட் டேர்ன் பண்ணுறாங்க. அண்டு மூவ்டு 4 கிலோமீட்டர். அவங்க போனது அந்த நார்த் டைரக்ஷன்லேருந்து லெஃப்ட் டேர்ன் பண்ணி 4 கிலோமீட்டர் போகிறாங்க. அண்டு ரீச்டு எ கிராசிங் ரோடு. ஒரு பெரிய ரோடு ஒன்று கிராஸ் ஆகிட்டு இருக்குது, சரிங்களா? ரோடு வந்து கிராஸ் ஆகிருக்குது. இந்த ரோடு இன் ஃப்ரண்ட், அங்கே பார்த்தீங்கன்னா ரோடு இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஹேர் லெட் டு ஜெயாநகர், சரிங்களா? அந்த அவங்க போகிறாங்களே ரோடு, அந்த போய் கிராஸ் பண்ண உடனே ஆப்போசிட்டில் ஒரு ரோடு போகுதாமா, அது வந்து ஜெயாநகருக்கு போகுது அப்படிங்கிற மீனிங், சரிங்களா? வைல் த ரோடு ஆன் டு ஹேர் லெஃப்ட். ஸோ லெஃப்ட்னது அவங்க இப்படி தானே போயிட்டுருக்காங்க, அவங்களுக்கு இது லெஃப்ட்டு, இது ரைட்டு. ஸோ லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா டு சென்னை மெடிக்கல் காலேஜ், இப்படி போகிறது வந்து
சென்னை மெடிக்கல் காலேஜுக்கு போகிற ரோடு அப்படின்றாங்க. அண்டு த ரோடு ஆன் டு ஹர் ரைட் they took கோயம்பேடு மார்க்கெட். தான் கோயம்பேடு மார்க்கெட் போகிறதுக்கான வழி அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட் சைடில் தான் கோயம்பேடு மார்க்கெட் இருக்குது. சிம்பிள் டெஃபினேஷன்ஸ் கொடுத்துருக்கான். அதுக்கு தான் எவ்வளோ பெரிய பேராகிராஃப். In which direction the கோயம்பேடு மார்க்கெட் is located with reference to the starting point. நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. இப்போ கோயம்பேடு மார்க்கெட் எங்கே இருக்குது? இங்கே பாருங்கள், இந்த ரைட் சைடில் எங்கேயோ இந்த இடத்துல இருக்குது. சரி, அதுதானே கோயம்பேடு மார்க்கெட் இருக்கிற பிளேஸு. அவங்க கிளம்புன இடம் இது இங்கே தானே. அப்போ பாருங்கள், டைரக்ஷன் பார்த்துங்க எப்படி இருக்குது. ஸோ அவங்க வந்து நார்த்தில் ஸ்டார்ட் பண்ணி நார்த்து சவுத்து ஈஸ்ட்டு வெஸ்ட். சரிங்களா? அப்போ ஆன்சர் என்ன வரும்? நார்த்து வெஸ்ட். இந்த இடம் என்னது? நார்த்து வெஸ்ட், வடமேற்கு திசை தான் சரியான விடை. ஸோ ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஆன்சர். அவ்வளோதான். சிம்பிளாக நீங்கள் வந்து படித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு ஆன்சர் கொடுத்துடலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். இது ஒரு சிம்பிளான சின்ன கொஷின்ஸு. ஸ்டார்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். ஓகே, இந்த கொஷின்ஸ் பொறுத்த வரைக்கும் 30 செகண்ட்லேயே ஆன்சர் கொடுக்கலாமா? அதனால் நான் ஸ்டாப் பண்ணியிருக்கேன். சரிங்களா? 30 செகண்டில் ஆன்சர் கொடுக்க முடியும். பாருங்கள், என்ன ஆன்சர் ஏதாவது சொல்ல முடியுமா? பாருங்கள், இஃப் தி வெஸ்ட் இஸ் ரீப்ளேஸ்டு பை நார்த் வெஸ்ட். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்? சிஷுவல் டயக்ராம் போட்டுக்கணும். டயக்ராம் வந்து நார்த்து ஈஸ்ட்டு வெஸ்ட்டு சவுத்து. சரிங்களா? இப்போ வந்து இந்த வெஸ்ட்டு ஈஸ்ட் ரீப்ளேஸ்டு பை நார்த் ஈஸ்ட். ஆமாம். ஸோ அதையும் நீ நார்த் ஈஸ்ட்டு எல்லாத்தையும் போட்டு வச்சுக்கோங்க. இது வந்து நார்த் வெஸ்ட்டு, இது நார்த் ஈஸ்ட்டு. சரிங்களா? இது வந்து சவுத் ஈஸ்ட்டு, இது சவுத் வெஸ்ட்டு. இப்போ வாங்க, இதுதான் வந்து வெஸ்ட்டு, மேற்கு பகுதி. இந்த மேற்கு இருக்குது பார்த்தீங்களா? மேற்கு வடகிழக்காக மாற்றப்பட்டால் தெற்கின் திசை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? சரி, இப்போ பாருங்கள், இதான் வந்து வடக்கு, அது மேற்கு, இது மேற்கு. மேற்கு தான் வடகிழக்கு. வடகிழக்கு எங்கே இருக்குது? இங்கே இருக்குது பாருங்கள். அப்போது இது ஒரு 45 டிகிரி, இது ஒரு 45 டிகிரி, இது ஒரு 45 டிகிரி. அப்போ என்ன வச்சுங்க, 90, 135 டிகிரி அப்படியே டேன் பண்ணுங்கள். சரிங்களா? எப்படி டேன் பண்ணுறீங்க? லெஃப்டில் டேன் பண்ணி விட்ருங்க. அதாவது ஆன்டி கிளாக் வைஸில் டேன் பண்ணுங்கள். அப்போ என்னாச்சு, அப்படியே இங்கே இது நார்த்து ஈஸ்டாட்டாக மாறிடுது. சரிங்களா? இப்போ நார்த்து ஈஸ்டாட்டாக மாறிடுச்சு அப்படின்னா சவுத்தை பற்றி கேட்குறாங்க. சவுத்து எப்படி இருக்கும்? இது நார்த் ஈஸ்டானு அப்படியே டேன் பண்ணோம்னா அதுக்கப்புறம் இது நார்த் ஆயிருமா? இது நார்த்து வெஸ்ட் ஆயிருமா? இது வெஸ்ட் ஆயிரும். இப்போ கொஸ்டின் பாருங்கள், இதான் சவுத்து. இப்போ சவுத்து என்னவா மாறிடுச்சு? நார்த்து வெஸ்ட்டாக மாறிடுச்சு. புரியுதுங்களா? ஸோ ஆப்ஷன் ஏ ரைட் ஆன்சர். அது தெற்கு வந்து வடமேற்காக மாறிடுச்சு அப்படிங்கிறத சரியான விடை. புரியுதுங்களா? நெக்ஸ்ட் சம் போகலாமா? ஸோ ஒன்றும் இல்லை, அந்த டிகிரி சேஞ்ச் பண்ணி விட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆன்சர் சொல்லிடலாம். நெக்ஸ்ட் சம் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் சம் வந்து டிஸ்பிளே ஆகிட்டு இருக்குது. டைம் ஸ்டார்ட் ஆகுது. 60 செகண்ட் இதை எடுத்துக்கலாம். ஸ்டார்ட் பண்ணுங்கள்.
பாருங்கள் சால்வ் பண்ணலாமா? சுரேஷ் ட்ராவல் 5 கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் தி வெஸ்ட்டு. ஸோ ஈஸ்ட்டு வெஸ்ட்டு வந்தாலே உடனே ஒரு ப்ளஸ் போட்டுற வேண்டியதான், வேறு வழியே இல்லை. ஸோ நார்த்து, சவுத்து, ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு. இப்போ கிளம்புறாரு யார்? சுரேஷ் ட்ராவல்ஸ் 5 கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் வெஸ்ட். இப்படி போகிறது வந்து 5 கிலோமீட்டர், ஓகேங்களா? ஃப்ரம் இஸ் ஆஃபீஸ், அப்போ ஆஃபீஸ் வந்து சென்ட்ரல் பிளேஸ் தான். த ட்ராவல்ஸ் 4 கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் நார்த், ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்னது? 4 கிலோமீட்டர் நார்த்து போகிறாரு, டர்ன் பண்ணுறாரா? ஃபாலோடு பை 5 கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் வெஸ்ட்டு, திரும்ப ஒரு 5 கிலோமீட்டர் போகிறார் வெஸ்ட். ஃபைனலி 6 கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் நார்த், அகெயின் 6 கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் நார்த். ஸோ வாட் இஸ் த ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ்? வாட் இஸ் த ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ்? சரிங்களா? அவர் வந்து அவர் பயணித்த தூரம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஹரிசாண்டலில் சொல்லணும் அப்படின்னு ஈஸியான விஷயம், பார்த்தீங்களா? புரியுதா? அவ்வளோதான். ஸோ அவர் இங்கே இருக்க அப்படின்னா இதுதான் ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் ஆயிரும். ஸோ 5 + 5 ஜஸ்ட்டு 10 கிலோமீட்டர் இஸ் தி ரைட் ஆன்சர். சிம்பிள் சம் தான் இது. ஸோ SSC/RRB, சரிங்களா? அந்த QT IPM அவங்களுக்குலாம் வந்து இது மாதிரி கொஷின்ஸ் தான் கேட்பாங்க. ஸோ இப்படி தானே கேட்பாங்க. அது இந்த ஒரு சம் பார்த்தா போதும் அப்படின்லாம் உட்காரக்கூடாது, நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் சம் போகலாம். ஸோ செகண்ட் கொஷின்ஸ் டிஸ்பிளே ஆயிடுச்சு. டைம் ஸ்டார்ட் எடுத்துக்கங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். யாராவது ஆன்சர் பண்ணுறீங்களா? வாட்ஸ் த ஆன்சர்? ஈஸ்ட். ஈஸ்ட் இஸ் தி ரைட் ஆன்சர். ஈஸ்ட், சரிங்களா? ஸோ இப்போ ஆன்சர் கீழேயும் ஈஸ்ட் இருக்கும், பட் நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணி ஆன்சர் கொடுக்க தயாராகிக்கணும், ஓகேங்களா? ஸோ ஒர்க் அவுட் பண்ணலாமா? இன் எ கிளாக் அட் 3 PM, உடனே நீங்கள் என்ன பண்ணணும்? ஒரு கிளாக் போட்டு வச்சுட்டு 3 PM செட் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேங்களா? ஒரு 3 PM எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அதனால் இம்மிடியட்டாக கிளாக் போட தெரியணும், தான் ஃபாஸ்ட்டாக, ஓகேங்களா? ஸோ கிளாக் போடுறதுக்கும் கற்றுக்குங்க, அவ்வளோதான். கிளாக் ஆயிடுச்சு, நம்மளுக்கு தெரியுது. இது வந்து 12 அப்படின்னா இது 1 2 இது 3. ஸோ 3 PMனு என்னது? இங்கே பாருங்கள் சென்டரில் இது வந்து அப்படிங்க 3 PM, நல்லா கவனிச்சிக்கங்க. அவர் ஹேண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது சின்னதாக இருக்கும். அவர் ஹேண்டு இதான் அவர் ஹேண்டு சின்னதாக இருக்கும், மினிட் ஹேண்டு பெருசாக இருக்கும், கரெக்டுங்களா? நம்ம போட்டிருக்கிறதுக்கு புரியுதா? அதாவது அந்த நம்பர்ஸ் கொடுக்கறது வந்து அவர் ஹேண்டு, 12 போகிறது வந்து மினிட் ஹேண்டு, நல்லா புரிஞ்சுக்கும், மாற்றி போட்டுறாது. அதனால் அந்த கொஷின் இருக்குது. ஸோ அட் 3 PM அவர் ஹேண்ட் இஸ் பாயிண்டிங் டுவர்ட்ஸ் தி வெஸ்ட்டு. அப்போது இது வந்து வெஸ்ட்டாக தான், இது வந்து வெஸ்ட்டு. இப்போ வெஸ்ட்டுனா இதான நார்த்து, சரிங்களா? நம்ம ஆல்ரெடி தெரியும் நார்த்து அப்படின்னா அதோடைய ரைட் சைடில் ஈஸ்ட்டு, இது ஈஸ்ட்டு இது சவுத்து அப்படின்னு பார்த்துருக்கோம். அதெல்லாம் வந்து தெரிஞ்சதுக்கப்புறம் டக்குனு ஆன்சர் கொடுக்குறோம். ஸோ 3 PM அவர் ஹேண்ட் இஸ் பாயிண்டட், ஓகேவா, டு தி வெஸ்ட்டு அண்ட் மினிட் ஹேண்ட் இஸ் பாயிண்டிங் டு தி சவுத். ஆமாம், மினிட் ஹேண்ட் இஸ் பாயிண்ட் டு தி சவுத்து. அப்போ என்ன மீனிங்கு? அப்படியே ரிவர்ஸ் ஆகுது, புரியுதுங்களா? அப்படியே ரிவர்ஸ் ஆகுது, சரிங்களா? பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்க. இந்த 3 PM அவர் ஹேண்ட் இஸ் பாயிண்டிங் டு தி வெஸ்ட்டு அண்ட் மினிட் ஹேண்ட் இஸ் பாயிண்டிங் டு தி சவுத்து. அப்போ இது சவுத்தாக தான் மாறுது. சரி, அப்படி மாறினா அடுத்தது என்ன சொல்கிறாங்க? அட் வாட் டைரக்ஷன் அவர் ஹேண்ட் வில் பி பாயிண்டிங் அட் 9 PM. அப்படியே ஆப்போசிட் போயிடுங்க, அப்படியே ஆப்போசிட், சரிங்களா?
அப்படி ஆப்போசிட் போட்டோம்னா இது வெஸ்ட்டு சொன்னோம் இல்லையா, இது ஈஸ்ட்டு தானே, நான் பார்க்க விட்டோம் பாருங்கள், ஈஸ்ட்டு. இது வெஸ்ட்டுனா இது ஈஸ்ட்டு தானே, அப்போ ஆன்சர் ஈஸ்ட் இஸ் தி ரைட் ஆன்சர், நாட்டு நார்த். இந்த இடத்துல நார்த்து போட்டது ராங்கு, எடுத்துக்கோ ஈஸ்ட், அதனால தான் இங்கே மாறி இருக்குது, இது மாற்றிக்கணும். ஸோ இங்கே ஈஸ்ட் அப்படின்னா இது நார்த்தாக இருக்க போது இது சவுத், அதான் சொன்னது கரெக்ட் தானே. இப்போ ஆன்சர் ஈஸ்ட் இஸ் தி ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் சம் போகலாமா? இப்போ நெக்ஸ்ட் சம் பாருங்கள், டிஸ்பிளே ஆயிடுச்சு. நீங்கள் என்ன பண்ணணும், கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆகிரும். ஸோ 60 செகண்ட் அப்படிங்கிறது பெரிய சம் இருந்தால் நம்ம வந்து 2 மினிட்ஸ் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது இப்போதைக்கு மைண்ட் செட் பண்ணாதீங்க. எல்லாமே வந்து 60 செகண்ட்லேயே சால்வ் பண்ணுற மாதிரி உங்களுடைய ஆக்டிவ்னஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோ. ஸ்டார்ட் பண்ணுங்க போகலாம். ஓகே, யாராவது சால்வ் பண்ணியிருக்கீங்களா? என்ன ஆன்சர் வருது பாருங்கள். மீனா அண்ட் மதி போத் ஸ்டார்ட் ஃப்ரம் எ பாயிண்ட் டுவர்ட்ஸ் நார்த். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து இப்படி போட்டுக்கிறோம், நார்த்து சவுத்து ஈஸ்ட்டு வெஸ்ட்டு தான், ஓகேங்களா? இப்போ வந்து மீனாவும் மதியும் போத் ஸ்டார்ட் ஃப்ரம் எ பாயிண்ட் டுவர்ட்ஸ் நார்த். இப்போ நார்த்தை நோக்கி தான் ரெண்டு பேரும் போயிட்டுருக்காங்க அப்படிங்கிறது குறிக்குது. மீனா டர்ன்ஸ் டு லெஃப்ட் அண்ட் ஆஃப்டர் வாக்கிங் 10 கிலோமீட்டர், சரிங்களா? ஸோ 10 கிலோமீட்டர் போனதுக்கப்புறம் யார், மீனாங்கிறவன் 10 கிலோமீட்டர் போனதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, லெஃப்டில் டர்ன் பண்ணுறவன் யார், மீனா. அதே மாதிரி மதி டர்ன்ஸ் ரைட் ஆஃப்டர் வாக்கிங் தி சேம் டிஸ்டன்ஸ், இவன் மதி. மீனா வெயிட்ஸ் ஃபார் சம் டைம் அண்ட் தென் வாக்ஸ் அனதர் 5 கிலோமீட்டர். ஸோ டர்ன் பண்ணது மட்டும் இல்லைங்க, என்ன பண்ணுறாங்க, 5 கிலோமீட்டர் போகிறாங்க. வேறஸ் மதி வாக்ஸ் ஒன்லி 3 கிலோமீட்டர், இவன் 3 கிலோமீட்டர் மட்டும் தான் போகிறாங்க. தே போத் தென் ரிட்டர்ன் டுவர்ட்ஸ் சவுத். ரெண்டு பேரும் சவுத்தை நோக்கி தான் டர்ன் பண்ணுறாங்க. 5 கிலோமீட்டர் போனதுக்கப்புறம் சவுத்து டர்ன் பண்ணுறாங்க, இவனுக்கு 3 கிலோமீட்டருக்கு அப்புறம் சவுத் டர்ன் பண்ணுறாங்க, சரிங்களா? தே போத் தென் டர்ன் டுவர்ட்ஸ் சவுத் அண்ட் வாக் 15 கிலோமீட்டர்ஸ். வந்து 15 கிலோமீட்டர் டோட்டலாகவே வந்து ட்ராவல் பண்ணுறாங்க. ஹவு ஃபார் ஈஸ் மீனா ஃப்ரம் மதி, புரியுதுங்களா? இவங்க ரெண்டு பேர் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்லலாம். ரொம்ப ஈஸியான சம் தானே. என்னதுங்க, இந்த 5ம் இந்த 3யும் ஆட் பண்ணிங்கன்னா தான் இருக்க போகுது 5 3. இதான் உங்களுக்கு டிஸ்டன்ஸாக இருக்க போகுது, ஜஸ்ட்டு 8 கிலோமீட்டர். ஆப்ஷன் ஏ இஸ் தி ரைட் ஆன்சர். சிம்பிள் சம் இது, அப்படியே படித்து புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஆன்சர் கொடுத்துடலாம், ஓகேங்களா? நெக்ஸ்ட் சம் போலாமா? இதுவும் பாருங்கள், சிம்பிள் சம் தான், 60 செகண்ட் தேவைப்படாது, இருந்தாலும் ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். Okay, so answer is answer 34. 34 is the wrong. நீங்கள் வந்து ஆன்சர் கீ செக் பண்ணி பாருங்கள்.
ஸோ 34ங்கிறது ராங். ஓகே, சால்வ் பண்ணி காமிக்கலாமா? கொஞ்சம் கவனிங்க. என்னாச்சு? எ மேன் கோஸ் 24 மீட்டர் டுவர்ட்ஸ் வெஸ்ட். ஸோ எகைன் நீங்கள் வந்து அந்த டைரக்ஷன்ஸ் தான், வேறு எதுவுமே சான்ஸ் கிடையாது. நார்த்து, சவுத்து, ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு. ஸோ மேன் அப்படிங்கிறவர் எங்கே பண்ணுறாரு? டுவர்ட்ஸ் வெஸ்ட்டு. வெஸ்ட்டு வந்து 24 மீட்டர் போகிறாருங்க. அண்ட் தென் 10 மீட்டர் டுவர்ட்ஸ் நார்த். நார்த்துக்குள்ள 10 மீட்டர்ஸ் போகிறாரு. தென் த டிஸ்டன்ஸ் ஆஃப் ஹீம் ஃப்ரம் தி ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸ்டார்டிங் பாயிண்ட் இதானே டிஸ்டன்ஸு, இதான். இந்த டிஸ்டன்ஸ் நான் கேட்டேன். பார்த்தாலே புரியுது உங்களுக்கு, புரிஞ்சிருக்கும் இல்லையா? என்னது? ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள், செங்கோண முக்கோணத்தில் இருக்குது. அப்போ பித்தாகரஸ் தேரம் யூஸ் பண்ணணும். சரிங்களா? பித்தாகரஸ் தேரம் தெரியும் இல்லையா? இது வந்து ஏ, இது பி, இது சி அப்படின்னா ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர். அதான், புரியுதா? அப்போ என்ன பண்ணுறோம்? 10 ஸ்கொயர் எவ்வளவு? 100. 24 ஸ்கொயர் எவ்வளோங்க? 24 ஸ்கொயர் ஃபாஸ்ட்டாக சொல்லணும். என்ன வரும்? 16, 8, 6, புரியுதாப்பா? 4 ஸ்கொயர் 16 கேரி 1, 2 4s are 8, 8 டபுள் பண்ணுங்கள் 16, 16 + 1 17 கேரி 1 4 5 7 6 ஆட் பண்ணுங்க 5 7 6. ஸோ டோட்டல் எவ்வளோ வருது? 676 வருதா? கரெக்டாக இருக்கப்பா? 676. இது ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். 676 ஸ்கொயர் ரூட் எடுத்தால் என்னப்பா வரும்? ஈஸியாக சொல்லலாம். என்ன வரும்ப்பா? 6ல் முடிஞ்சது 6ல் தான் முடியும். ஆன்சர் 26 ஸ்கொயர் இஸ் தி 676. புரியுதா? ஹெம் கௌதம், புரியுதாப்பா? நெக்ஸ்ட் சம் போலாமா? நெக்ஸ்ட் ஒரு கொஷின் டிஸ்பிளே இருக்கு பாருங்கள், ஸ்டார்ட் பண்ணிக்கோ. 60 செகண்டுக்குள்ளேயே ஆன்சர் கொடுக்கலாம். ஸோ ப்ரீவியஸ் சம் மாதிரி தான், கொஷின் நம்பர் 7 மாதிரியே இந்த சம்மு ஈஸியாக ட்ரை பண்ணலாம். சேம் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வரும். யார் சால்வ் பண்ணியிருக்கீங்க? ஓகே, சால்வ் பண்ணலாமா? பாருங்கள். லக்ஷ்மி ட்ராவல்ஸ் 14 கிலோமீட்டர் வெஸ்ட். ஸோ அஸ் யூஷுவல் நீங்கள் வந்து அதே மாதிரி பேட்டர்ன் போய்க்கிறீங்க. இங்கே தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அவங்க வந்து 14 கிலோமீட்டர் வெஸ்ட்டு. ஸோ நார்த்து, சவுத்து, ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு. ஸோ வெஸ்ட்டான சொல்லியிருக்காங்க. இங்கேருந்து 14 கிலோமீட்டர் போகிறாங்க. இது 14. அண்ட் தென் டேர்ன்ஸ் லெஃப்ட், ட்ராவல் 6 கிலோமீட்டர். லெஃப்ட்னா இதான் லெஃப்ட்டு. இது வந்து 6 கிலோமீட்டர் போகிறாங்க. எகெயின் டேர்ன்ஸ் லெஃப்ட், ஃபர்தர் டேர்ன்ஸ் லெஃப்ட் அண்ட் ட்ராவல் 26 கிலோமீட்டர். இது ஒரு 14, இது ஒரு 12. சரிங்களா? இது ஒரு 14 இருக்கும், இது 12. அப்போ 26 வரும். இந்த இடத்துல வந்துடுறாங்கப்பா. இப்போ கொஷின் கேட்டிருக்குது, ஹவு ஃபார் இஸ் லக்ஷ்மி நவ் ஃப்ரம் தி ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸ்டார்டிங் பாயிண்ட் இதுதான், இங்கேருந்து இது எவ்வளவு டிஸ்டன்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பாருங்கள், இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். புரியுதா? புரியுதுங்களா? அவங்க சொல்லியிருக்காங்க ரூட் 180 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான், சிம்பிள் சம். இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அகைன். ஸோ இது வந்து 12 ஆயிடுச்சு. இது வந்து என்ன இருக்கும்? 6. அப்போ 6 ஸ்கொயர் 36,
12 ஸ்கொயர் வந்து 144. அப்போ 0, 8, 18. ஒரு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 180 இஸ் தி ரைட் ஆன்சர். சிம்பிள் சம். ஸோ தெரியாதவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் சம் போகலாமா? இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸ்டார்ட் பண்ணிங்க. டைம் தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எனக்கு தெரியும்னு சொல்லி நிறைய டைம் எடுத்துக்கக்கூடாது. தெரிஞ்சால் இன்னும் கொஞ்சம் 30 செகண்டுக்குள்ளே 25 செகண்டுக்குள்ளே நீங்கள் சால்வ் பண்ணிட்டீங்கன்னா கஷ்டமான சம்மு எக்ஸாமில் வரும்பொழுது அதுக்கு அந்த டைமையே கன்சப்ஷன் பண்ணி நல்லிஃபை பண்ணிக்கணும். இல்லைன்னா என்ன பண்ணுறதுங்க, இந்த சிம்பிள் சம்மை நம்ம வந்து 1 minute 2 minutes 3 minutes எடுத்துகிட்டு போகக்கூடாது. ஸ்டார்ட் பண்ணி பார்க்குங்க. இதை ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த சம்மும் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் சம் மாதிரி தான். கொஷின் நம்பர் 7, 8 மாதிரி தான் கொஷின் நம்பர் 9. யாருக்காவது ஆன்சர் வந்துடுச்சா? ஓகே, எக்ஸ்பிளைன் பண்ணலாமா? ஸோ டைம் முடிஞ்சிருச்சு. கண்டிப்பாக எக்ஸ்ப்ளனேஷன் போகலாம். சிம்பிள் சம் தான். கொஞ்சம் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா ஆன்சர் கொடுத்துடலாம். ஒன்றுமே கிடையாது. 2 army trucks start from the same army base. ஃபர்ஸ்ட் ட்ரக் ட்ராவல்ஸ் 11 kilometers சவுத். பார்த்தீங்களா? இப்போ புரியுதுங்களா? நான் இது வரைக்கும் நான் டயக்ராமே போகல. சவுத்து நார்த்து ஏதாவது ஆரம்பித்தா டயக்ராம் போயிடும். அது வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கணும். அவ்வளோதான். as usual நார்த்து, சவுத்து, ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். 2 ட்ரக்கும் ஒரே இடத்துல தான் கிளம்புது. ஃபஸ்ட்டு ட்ரக் ட்ராவல்ஸ் 11 kilometers சவுத்து. இப்போ இந்த இடத்துல பார்த்துக்கோங்க. இது வந்து டுவர்ட்ஸ் வந்து 11 kilometer போகுது ஒரு ட்ரக்கு. அண்டு தென் டர்ன் டு லெஃப்ட். ஸோ லெஃப்ட் அப்படின்னா என்ன வரும்? இப்படி போயிட்டுருக்குது. இப்படி போயிட்டுருக்க ட்ரக் வந்து லெஃப்ட் அப்படிங்கன்னா என்ன வரும்? இதான் லெஃப்ட். இப்படி போகுது பாருங்கள். லெஃப்ட் வந்து எத்தனை கிலோமீட்டர் போகுது பாருங்கள்? 19 kilometer. இது வந்து 19 kilometer போகுது. இது ஃபஸ்ட்டு ட்ரக்கு. சரிங்களா? செகண்ட் ட்ரக்குக்கு நம்ம வந்து வேறு ஒரு கலரில் கொடுக்குறேன். செகண்ட் ட்ரக் ட்ராவல்ஸ் எகெயின் 11 kilometer வெஸ்ட்டு. சரிங்களா? இப்படி கிளம்புதுங்க. வெஸ்ட்டு 11 kilometer. தென் டர்ன்ஸ் இட்ஸ் ரைட்டு. ரைட் எடுக்குது. ஸோ ரைட் வந்து 5 kilometer தான் போகுது. 5 kilometer. ஃபைண்ட் தி ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ். முக்கியமானது. அதாவது இவங்களுடைய இடப்பயிற்சி. ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் அப்படின்னாலேயே டிஸ்பிளேஸ்மெண்ட்டுன்னு அர்த்தம். இடப்பயிற்சி நான் ஃபிசிக்ஸ்லேயே சொல்லியிருப்பேன். டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் டிஸ்டன்ஸுக்கும் வித்தியாசம் இருக்குது. டிஸ்டன்ஸு, டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது அதான் அந்த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ். புரியுதுங்களா? ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ். இப்போ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்குது. நான் இங்கே கிளம்பி இப்படி போயிட்டு இப்படி போகலாம் இல்லையா? இது ஒரு 10 kilometer, இது ஒரு 5 kilometer, டோட்டலி 15 kilometer. ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் அர்த்தம். இதுதான் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ். இதுக்கு பேர் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இதில் ஃபிசிக்ஸில் சொல்லும்போது டிஸ்பிளேஸ்மெண்ட்டு, மேக்ஸில் சொல்லும்போது ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் ஆர் டிஸ்பிளேஸ்மெண்ட் கூட யூஸ் பண்ணிக்குவாங்க. ஓகேங்களா? சரி, ரைட். இப்போ நம்ம சால்வ் பண்ணலாம். இந்த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் தான் கேட்குறாங்க. பார்த்துங்க, அது நான் ரெட் இங்கில் போட்டு காமிக்கிறேன். யாருக்கு ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸு? இந்த 2 ட்ரக்கோடைய ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸை கண்டுபிடி அப்படிங்கிறாங்க. இதான்ப்பா. ஆனால் இதில் வந்து கிராஸ் பண்ணுங்கிறது வெளியே போயிடக்கூடாது. கரெக்டாக இல்லை, கிராஸ் ஆகும். அதான் முக்கியமானது. புரியுதா? இப்போது ஷார்ட்டஸ்ட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு இங்கே ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் போட்டு பார்க்கலாமா? அப்போ என்னாச்சு? என்னென்ன டிஸ்டன்ஸு போட்டு பாருங்கள். இது ஒரு 19, இது ஒரு 11. ஸோ 11 + 19 எவ்வளோ ஆயிடுச்சுங்க? 30 kilometer. ஓகேங்களா? இதை எடுத்துட்டா 11 + 5 16 kilometer. அப்போது நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? 16 ஸ்கொயர் வந்து 256, 30 ஸ்கொயர் வந்து 900.
ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணிங்க 1156 ஓகேங்களா. ஸோ கீழே இருக்க ஆப்ஷன்ஸை டைரெக்டாக போய் பிக் பண்ணிடலாங்க. என்ன ஆன்சர் வருங்க, என்ன ஆன்சர் வரும், 34 இஸ் தி ரைட் ஆன்சர்னு இமிடியேட்டாக சொல்லுவேன். சார் எப்படி சார் கண்டுபிடிச்சிங்க, நம்ம போட்டுல பார்க்கணும், தேவையே இல்லை, சான்ஸ் சொல்கிறேன் பாருங்களேன். சரி 36 கூட யூஸ் பண்ணிக்க, 2 ஆப்ஷன்ஸ் வரும். ஏன்னு சொல்லுங்கள், இந்த யூனிட் டிஜிட் இருக்குது பார்த்தீங்களா, 6 × 6 எவ்வளவு, 6ல் முடியும். 4 × 4 எவ்வளவு, 6ல் முடியும். 16ல் முடியும் இல்லையா. சரி 2 ஆப்ஷன்ஸ். ஸோ இப்போது 36 ஏன் நான் செலக்ட் பண்ணல அப்படின்னு தெரிஞ்சுக்கோ. 30 × 30 900 வந்துருச்சுப்பா, 900 வந்துச்சு. அடுத்து 6 × 6 எகைன் 300. பட் 9 + 3 வந்து 12 வந்துடும்ப்பா. ஆனால் 4ல் வந்து ஜஸ்ட் என்ன வளங்க 16 தான் வரும். அதனால் 34 ஸ்கொயர் அப்படிங்கிறது அதுதான் வந்து 1156. ஸோ ஆன்சர் இஸ் 34 இஸ் தி ரைட் ஆன்சர், 36 கிடையாது. டவுட் இருந்தால் நீங்கள் வந்து கிளியராக தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா, டவுட் இருந்தாலும் நீங்கள் கேட்டுக்கலாம் ஸ்பான்டன்ஸில். நெக்ஸ்ட் சம் போலாமா. கொஷின் நம்பர் 10. கொஷின் நம்பர் 10. ஸோ கவுண்ட் அண்ட் ஸ்டார்ட் ஆகுது, ஸ்டார்ட் பண்ணிக்கங்க. செகண்ட் ட்ரை பண்ணி சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆன்சர் எவ்வளோ வருது, புரியல, எவ்வளோ வருது, தெரியலன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், கவனிங்க. பாருங்கள் எக்ஸ்பிளேஷன் பண்ணலாங்க. பர்சன் இஸ் ஃபேஸிங் டுவர்ட்ஸ் நார்த் ஈஸ்ட். ஸோ அதனால் நம்ம இம்மிடியேட்டாக ஒரு டயக்ராம் போட ஆரம்பிச்சிடலாம். நார்த்து, சவுத்து, ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு. நார்த் ஈஸ்ட்டு வந்திருக்கனால இதையும் போட்டாகணும். இது வந்து நார்த் வெஸ்ட்டு, நார்த் ஈஸ்ட்டு, சவுத் ஈஸ்ட்டு, சவுத் வெஸ்ட். ஓகேங்களா. ஸோ வேறு ஒரு கலரில் ஸ்டார்ட் பண்ணலாம். எ பர்சன் இஸ் ஃபேஸிங் டுவர்ட்ஸ் நார்த் ஈஸ்ட். இந்த இடத்துல அப்போ இங்கேருந்து நார்த் ஈஸ்ட் நோக்கி தான் இருக்கிறான். சரிங்களா. 180 டிகிரி, இது என்னது 180 டிகிரி கவனிச்சுக்கோ. 180 டிகிரியில் ஹி டர்ன்ஸ். நார்த் ஈஸ்ட்டில் நிற்கிறவன் நார்த் ஈஸ்ட் நோக்கி நிற்கிறான். எங்கேயும் நடந்துலாம் போகலை, அவன் அப்படியே நிற்கிறான் நார்த் ஈஸ்ட் நோக்கி. டேன் தான் பண்ணுறான் ஜஸ்ட்டு. 180 டிகிரி என்ன அர்த்தம், அப்படியே இங்கே வந்துடும். புரியுதுங்களா. ஸோ ஏன்னா அது உங்களுடைய முகத்துக்கு பேக் சைடு தான் 180 டிகிரி. அண்ட் தென் 45 டிகிரி ஆன்டி கிளாக் வைஸ். இப்போ சொல்லியிருக்கிறது கிளாக் வைஸ்னால தான் இப்படி டேர்ன் பண்ணியிருக்காங்க. ஸோ 180 டிகிரி கிளாக் வைஸ்னாலும் ஆன்டி கிளாக் வைஸ்னாலும் சேம் தான், அது ஒரு பெரிய இஷ்யூ கிடையாது. அடுத்து 45 டிகிரி ஆன்டி கிளாக் வைஸ். இப்போ 45 டிகிரின்னு அர்த்தம் இப்படி டேர்ன் ஆகிருக்கான், இதான் ஆன்டி கிளாக் வைஸ். அப்போ இங்கே வந்துட்டான்னு அர்த்தம், இங்கே சவுத்து நோக்கி நிற்கிறான்னு அர்த்தம். ஃபைனலி he turns 60 டிகிரி கிளாக் வைஸ். 60 டிகிரி கிளாக் வைஸ். இப்போ கிளாக் வைஸ்னால் என்னது, தெகன் இப்படி தானே போகணும். ஸோ இப்படி போகணும், கிளாக் வைஸ்னால் இப்படி போகிறான். 60 டிகிரினா என்ன அர்த்தங்க, அவன் வந்து 30 டிகிரியாக நீங்கள் வந்து திங்க் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ இது ஒரு 30, இது ஒரு 30 பாருங்கள். ஏற்கனவே உங்களுக்கு வந்து டயக்ராம் ஸ்டார்டிங்கில் கொடுத்துருப்பேன் பேசிக் கான்செப்டில். இது ஒரு 30, புரியுதுங்களா. அப்போது இது ஒரு 30, இது ஒரு 30, இந்த இடத்துல நிற்கிறாங்க. இந்த இடத்துல நிற்கிறான், இந்த இடத்துல நிற்கிறான் கிளாக் வைஸில். now the person is facing which direction? ஆன்சர் என்ன வருதுங்க, சவுத் வெஸ்ட் இஸ் தி ரைட் ஆன்சர். ஆப்ஷன் பி சவுத் வெஸ்ட் இஸ் தி ரைட் ஆன்சர். ஜஸ்ட்டு நீங்கள் வந்து கிளாக் வைஸு, ஆன்டி கிளாக் வைஸு, அந்த ஆங்கிள்ஸு எல்லாமே நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த சம்மெலாம் ஒன்றும் ஒரு மேட்டரே கிடையாது, ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகேங்களா. பட்
ஒரு 2 or 3 சம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நிறைய சம்ஸு ட்விஸ்ட் பண்ணி எக்ஸாமில் கேட்குறாங்க. அதுக்கு தயாராகிறதுக்கு தான் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லாம் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். கொஷின் நம்பர் 11. ஸோ டைம் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணுங்கள் பார்க்கலாம். அவ்வளோ சிம்பிள் சம்பா. ஆன்சர் என்ன வருது? ஒர்க் அவுட் பண்ணலாமா? ஆன்சர் வரல யார்ட்டையும். ஃபாஸ்ட். பாருங்கள், ஒர்க் அவுட் பண்ணலாம். ரொம்ப ஈஸியான சம் தான். ஏன் யோசனை பண்ணுறீங்கன்னு தெரியல. ஏன்னா ஆன்சர் கொடுக்கலாமே. இப்போ கேரம் போர்டு வரைஞ்சிக்கோ, அவ்வளோதான். ஸ்கொயர் டைப்பில் ஒரு போர்டு வரைஞ்சிக்கோ. ஒன்றுமே கிடையாது, ஈஸியாக சொல்லிடலாம்ப்பா. சரியா? வரைஞ்சிக்கிட்டு பிஆர்எஸ்கியூ 2 பேர் பார்ட்னர்ஸ். பிஆர் ஒருத்தர் பார்ட்னர்ஸு, எஸ்கியூ பார்ட்னர்ஸ். நிறைய பேருக்கு இந்த கேரம் போர்டு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே ஒருத்தர் இருக்கார் அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்க 2 பேரும் பார்ட்னர்ஸ். அதே மாதிரி இவங்க 2 பேரும் பார்ட்னர்ஸ்ப்பா. புரியுதா? புரிஞ்சுக்க சொல்கிறேன். நான் வேறு கலரில் வேணால் கொடுக்குறேன், அப்போ தான் புரியும். இவங்க 2 பேர் பார்ட்னர்ஸ். ஸோ இவங்க க்ரீன் வந்து பார்ட்னர்ஸு, ப்ளூ வந்து பார்ட்னர்ஸ். பார்ட்னர்ஸ் வந்து ஆப்போசிட்டாக உட்காந்துருப்பாங்க. கேரமில் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு நோட் பண்ணிக்கோ. இப்போது எஸ் இஸ் தி ரைட் ஆஃப் ஆர் அப்படின்னு என்ன அர்த்தம்? எஸ் இஸ் தி ரைட் ஆஃப் ஆருக்கு ரைட்டில் எஸ் உட்காந்துருக்காரு. அதான் அர்த்தம். ஆருக்கு வலதில் மேற்கு நோக்கிய எஸ் இருந்தால் அப்படின்னு தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஹூ இஸ் ஃபேஸிங் தி வெஸ்ட்? ஆருக்கு வலதில் மேற்கு நோக்கிய எஸ் இருந்தால். அப்போது நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாங்க. எஸ் இஸ் தி ரைட் ஆஃப் ஆர். ஆருக்கு ரைட்டில் எஸ் இருக்கான் அப்படி. சப்போஸ் நான் ஆர் இங்கே உட்காந்துருக்கான்னு வச்சுக்கலாமா? ஆர் வந்து இங்கே உட்காந்துருக்கான். ஆர் இங்கே உட்காந்துருக்கானா ஆருக்கு ரைட்டில், இதான் ரைட்டு, இதான் ரைட்டில் எஸ் இங்கே உட்காந்துருக்கணும். சரிங்களா? எஸ் உட்காந்துருக்கணும். இப்போ ஆருக்கு வலதில் மேற்கு நோக்கிய எஸ்னா புரியல சொல்லு, திரும்ப சொல்லு. இல்லை, இப்போ ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டியா? பாருங்கள், இப்போ வந்து ஆர் வந்து இங்கே உட்காந்துருக்காரா, ஆருக்கு ரைட் சைடில் வந்து எஸ் உட்காந்துட்டாரு. ஏன்னா அந்த பர்டிகுலர் சென்டென்ஸை நான் வந்து ஃபில் பண்ணியிருக்கேன். இன்னும் நான் வந்து டிசிஷன் எடுக்கலை. ஹூ இஸ் ஃபேஸிங் தி வெஸ்ட்டு. அப்போ எஸ்ஸு வந்து மேற்கு நோக்கி உட்காந்துருக்காராமா. அப்போது இது தானே வெஸ்ட்டாக இருக்கணும். இதுதான் வெஸ்ட்டு. புரியுதுங்களா? அப்போ தான் எஸ்ஸு வந்து மேற்கு நோக்கி உட்காந்துருக்காங்க. இது வெஸ்ட்டுன்னா இது ஈஸ்ட்டு தானே. வெஸ்ட்டுனா ஆப்போசிட், இது ஈஸ்ட் ஆகிடுது. ஓகே, இப்போது இது ஈஸ்ட்டு அப்படின்னா நார்த்து என்னவாக இருக்கும்? நார்த் என்னவாக இருக்கும்பா? புரியுதா சொல்கிறது? ஸோ வந்து ஆருக்கு வலதில் மேற்கு நோக்கிய எஸ் இருந்தால், எஸ் வந்து மேற்கு நோக்கி இருக்கான், கரெக்டு. இப்போ ஆறு வந்து மேற்கு நோக்கி அப்படிங்கிறபோது இது ஈஸ்ட் ஆகிடுது. கொஷின் என்ன கேட்டிருக்காங்க பார்த்துக்கோ. கொஷின் என்ன கேட்டிருக்காங்க? கியூ இருக்கான் பார்த்தீங்களா? கியூ எந்த திசையை நோக்கி இருப்பா? த கியூ இஸ் ஃபேஸிங். அப்போ கியூ ஆக்சுவலி இங்கே தானே. இப்போ பாருங்க, இது ஈஸ்ட்டுன்னு சொல்கிறோம், கரெக்டாக இருக்கா? இது ஈஸ்ட்டு, இது வெஸ்ட்டுன்னு சொல்லிட்டோம். எங்கே ஈஸ்ட் வரும்? நார்த்துக்கு ரைட் சைடில் வரும்ப்பா. அப்போ ஐசோஷுவல் இது நார்த்து தானே, இது சவுத்து தானே. அப்போ கியூ எந்த எந்த திசையை நோக்கி உட்காந்துருக்குறாங்க? எந்த திசையை நோக்கி உட்காந்துருக்காங்க? சவுத்து நம்ம ஆன்சர் வருது. புரியுதா? ஆனால் ஆக்சுவலாக சவுத் ஆன்சர் கிடையாது. புரியுதா? எங்கே மிஸ்டேக் இருக்குது? சிம்பிளாக பாரு, எங்கெங்கே மிஸ்டேக் இருக்குது செக் பண்ணு. ஆருக்கு வலதில்
எஸ் ஆர்க்கு வலதில் மேற்கு நோக்கிய எஸ் இருந்தால் கியூக்கு எந்த திசையே இருப்பார்? புரியுதா? ஸோ பாருங்க. ஆமாம் ஆமாம், ரைட் ரைட், புரியுதா? ஸோ பாருங்க, இப்போ கவனிச்சுக்கோ, எழுதியிருக்கலாம் கரெக்டு. இந்த இடத்துல வந்து ஆர் வந்து வெஸ்ட் நோக்கியா? ஆமாம், எஸ், ஆர் வந்து வெஸ்ட்டை நோக்கி உட்காந்துருப்பான், அதான் மீனிங். இந்த இடத்துல வந்து என்ன மீனிங் அப்படின்னு பார்த்துக்கோ. இந்த ஹூன்னு இருக்கு பார்த்தியா, அது முக்கியமானது. ஹூங்கிறது யாரை குறிக்குது அப்படின்னா ஆரை குறிக்கும். கமா போட்டிருந்தா எஸ்ஸை குறிக்கும். புரியுதா? அது சொல்கிறதுக்காக தான் நம்ம ராங்காகவே போட்டிருக்கோம். இங்கிலீஷில், தமிழுக்காவது புரியும், இங்கிலீஷில் வந்து புரியாது. ஆர் கமா ஹூ அப்படின்னு கொடுத்துருந்தா எஸ்ஸை குறிக்கும். ஆர் கமா போடாமல் இருந்தால் ஆரே நேரடியாக குறிக்கும். ஸோ ஆர் வந்து வெஸ்ட்டை நோக்கி உட்காந்துருக்கான். அப்போ இது ஈஸ்ட்டு, ஓகேவா? இது ஈஸ்ட்டு அப்படின்னா இது நார்த்து, இது சவுத்து. ஸோ எஸ்ஸு தானே, அது கியூ இருக்கான் பற்றியா, அவன் எந்த நோக்கி உட்காந்துருப்பான்? இப்போ புரியுதாப்பா? இங்கே எழுதியிருக்கிறதுன்னு கேட்டாருக்கா, பார்த்துக்கோ, ஈஸ்ட் வந்துருப்பாரு. ஆர் வந்து மேற்கு நோக்கி உட்காந்துருந்தா இது ஈஸ்ட்டு, ஓகேவா? இப்போ வந்து இது இது நார்த்து இருந்தால் தான் கரெக்டாக போட்டிருக்கான்னு பார்த்துக்கோ. இது ஓகே வந்துருப்பா. இது என்ன வரும்? இது எஸ்ஸு, இது கியூ. இப்போ கேட்டுக்கிறது கியூ எந்த திசையை நோக்கி உட்காந்துருக்காரு அப்படின்னு தான் கேட்குறான். இந்த திசைப்பா, நார்த்து. இது நார்த்து, இது சவுத்து அப்படின்னா கியூ வந்து இந்த திசையை உட்காந்துருக்கான், நார்த்து திசையை உட்காந்துருக்கான். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் தி ரைட் ஆன்சர். ஏன்னா நார்த் இப்படி இருந்தால் நார்த்துக்கு ரைட் சைடில் தான் ஈஸ்ட் இருக்கும். புரிஞ்சிக்கோ. ஸோ டவுட் இருந்தால் கேட்கல, திரும்பவும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கொஷின் நம்பர் 12 ஸ்டார்ட் பண்ணிக்கோ. டவுட் இருந்தால் கேளுங்க. கொஷின் நம்பர் 12. சரி, சன்ரைஸ் சம் பார்த்தோம். இப்போது சன்செட் சம், அதே சம் தான் அப்படி சன்செட்டில் வந்துருக்குது. யாரோ சால்வ் பண்ணியிருக்கீங்களா? பாருங்க, இந்த ஈவினிங் ஆஃப்டர் சன்செட் விஜய் அண்ட் விஜய் வேர் டாக்கிங் டு ஈச் அதர் ஸ்டாண்டிங் இன் தி ஃப்ரண்ட் ஆஃப் ஈச் அதர். அப்போ என்ன அர்த்தம்? ஒருத்தர் வந்து இப்படி பார்க்குற மாதிரி இருந்தால் இன்னொருத்தர் இப்படி பார்க்குற மாதிரி இருக்காரு அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ நம்ம வந்து சன்செட்டுக்கு போய்க்கலாம். சன்செட் ஆகுது, ஓகேங்களா? ஸோ சன்செட் இது வெஸ்ட்டு, நார்த்து, ஈஸ்ட்டு, சவுத். ஓகே, இப்போ பாருங்கள், இஃப் தி ஷேடோ ஆஃப் தி விஜய் ஃபால்ஸ் டு தி ரைட்டு. அப்போ என்ன மீனிங்கு? விஜய் எப்படி உட்காந்துருக்க முடியும்? விஜய் வந்து டுவர்ட்ஸ் நார்த்தில் உட்காந்தா அவனுடைய ஷேடோ இங்கே வரும், ரைட்டில் வரும். இதான் ரைட்டு, இது லெஃப்ட்டு, புரியுதுங்களா? அப்போது விஜய் வந்து எப்படி இருக்கும்? இப்படி உட்காந்துருக்கும். இது வந்து இங்கே சொல்லியிருக்கிறது வந்து பாருங்கள், ரெண்டு இப்போ எக்ஸாம்பிளாக வந்து கேட்டிங்கன்னா இப்படி தான் கேட்குறாங்க. ரெண்டு பேரும் ஆல்மோஸ்ட் சேம் பேராக இருக்கும். இது ஷேடோ ஆஃப் தி விஜய் ஃபால்ஸ் டு தி ரைட் ஆஃப் விஜய், புரியுதுங்களா? அந்த ரைட் ஆஃப் தி விஜய், the shadow of the Vijay falls to the right of Vijay. என்ன மீனிங்? டோட்டலாக மாறுது பாருங்கள். ஸோ அதே சம்மை கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கேட்குறாங்க, என்ன ஆன்சர் வருது? ஏன்னா அவங்க வந்து இப்படி உட்காடுறாங்க. எப்படி உட்காடுறாங்க? ஒருத்தர் பார்த்த மாதிரி உட்காந்துருக்காங்க, திரும்பி உட்காரல. தி ஷேடோ ஆஃப் தி விஜய் ஃபால்ஸ் டு தி ரைட் ஆஃப் விஜய். என்ன மீனிங்? விஜயோடைய ரைட் சைடில் தான் விஜயோட ஷேடோ விழுது. அப்போது சப்போஸ் வந்து
இப்படி 2 பேர் உட்காந்துருக்காங்க, பார்க்குற மாதிரி உட்காந்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ யாருடைய ஷேடோ? த ஷேடோ ஆஃப் விஜய் இருக்கான் இல்லையா, ஃபால்ஸ் டு தி ரைட். அப்போ பாருங்க, எப்படி இருந்தாலும் ஷேடோ இதான்ப்பா, 2 பேருடைய ஷேடோ இதான். புரியுதுங்களா? அப்போ எப்படி இருப்பாங்க கண்டுபிடிச்சு சொல்ல முடியுமா? இப்போ கொஸ்டின் கேட்டிருக்கிறது, தென் விச் டைரக்ஷன் விஜய்ஸ் ஃபேஸ். புரியுதா? 2 பேர் இருக்காங்க, விஜய் விஜய்னு. ஒன்றும் இல்லை, சிம்பிள் பாருங்க. விஜய் பாருங்க, இது வந்து விஜய், விஜய்க்கு வந்து இது ரைட்டு, இது லெஃப்ட்டு. விஜய்க்கு வந்து இது லெஃப்ட்டு, இது ரைட்டு. கொடுத்துக்கிற டைரக்ஷன் வந்துருச்சு பாருங்க. இஃப் தி ஷேடோ ஆஃப் தி விஜய் ஃபால்ஸ் டு தி ரைட் ஆஃப் விஜய், அப்போது வந்து கொஷின் கேட்டிருக்குது விஜய் ஃபேஸோட டைரக்ஷன் என்னப்பா? நார்த் டைரக்ஷன். இவன் தானே நார்த் டைரக்ஷன். புரியுதா? அவ்வளோதான். ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி, நார்த் டைரக்ஷன். நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். ஸோ கொஷின் நம்பர் 13, இது ஒரு 30 செகண்டில் சால்வ் பண்ண பார்க்கலாம். ஸ்டார்ட் பண்ணுங்கள். பாருங்கள், ஆன்சர் சொல்லியிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பி இல்லையா, ஆப்ஷன் பி 26 மீட்டர் நார்த் வெஸ்ட். ஓகே, செக் பண்ணலாமா? ஸோ ராகுல் வாக்குடு 30 meters டுவர்ட்ஸ் நார்த். ஸோ as usual வந்து நம்ம ஒரு டயக்ராம் போட ஆரம்பிச்சிடலாம். ஓகேங்களா? இப்போ வந்து ராகுல்ங்கிறவர் டுவர்ட்ஸ் நார்த்து வந்து ஒரு 30 மீட்டர் போகிறாரு. அண்ட் தென் ஹீ டுக் லெஃப்ட் டர்ன் அண்ட் வாக்டு 10 meters. அங்கே ஒரு 10 மீட்டர் தூரம் போகிறாங்க. அண்ட் ஹீ அகெயின் டுக் எ லெஃப்ட் டர்ன் அண்ட் வாக்டு 6 meter. இங்கே வந்துடுறாரு 6 meter லெஃப்ட், இது 6 meter வந்துடுறாரு. ஃபைண்ட் தி அகெயின் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ். இப்போ ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் கேட்டாலே வந்து கிராஸில் தான் வருது. இன் விச் டைரக்ஷன் இஸ் ஹீ ஃப்ரம் தி ஸ்டார்டிங் பாயிண்ட். பாருங்கள், இந்த இடத்துல பாயிண்ட் இருக்குது, இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் கனெக்ட் பண்ணணும். ஓகேவா? இது கனெக்ட் பண்ணும்போது இங்கே பாருங்கள், இங்கே இந்த கனெக்ட் பண்ணணுங்க. ஓகேவா? ஸோ எப்படி கனெக்ட் பண்ணுறது? நம்மளுக்கு தெரியும் இது வந்து 10 meter தான், பட் இதை கண்டுபிடிக்கணும். இது எப்படி கண்டுபிடிக்கிறது? டோட்டலி 30. ஓகேங்களா? அதில் ஒரு 6 போயிடுச்சுன்னா ரிமைனிங் என்ன இருக்கும்? 24. அப்போ 24 ஸ்கொயரும் 10 ஸ்கொயரும் ஆட் பண்ணிக்கணும். ஸோ ஆல்ரெடி நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம் இல்லையா? இது எவ்வளோ வரும்? 26 வந்துடும். செக் பண்ணி பார்த்துக்கோ. 26 ஸ்கொயராக வந்துடும். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சரி, 26க்கான 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? 26 அப்படிங்கிறது 2 ஆப்ஷன் இருக்குது. இப்போ நார்த் வெஸ்ட்டா நார்த் ஈஸ்டா அப்படின்னு சொல்லணும். ஸோ பார்த்தாலே தெரியுது இல்லையா? நார்த்து வெஸ்ட்டு தான் இது. அவ்வளோதான். ஸோ ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் போலாமா? கொஷின் நம்பர் 14 ஸ்டார்ட் பண்ணுங்க பார்க்கலாம். இது
சால்வ் பண்ணியிருக்கீங்களா? ஆன்சர் வந்துருச்சா? ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ பாருங்கள், அனன்யா இஸ் 15 மீட்டர் டு தி வெஸ்ட் ஆஃப் ரித்திகா. ஸோ நம்ம வந்து ஆக்சுவலாக வந்து இதே மாதிரி டயக்ராம் போட்டுக்கணும். நார்த்து, சவுத்து, ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு. எப்படி போட்டிருக்காங்க பாருங்கள். அனன்யா இஸ் வெஸ்ட் ஆஃப் ரித்திகா. அப்போது 15 மீட்டர் அப்படிங்கிறது இதான் 15 மீட்டருங்க. இது ஒரு 15 மீட்டர். ஓகேவா? அனன்யா இங்கே இருந்தா சரிங்களா, ரித்திகா இங்கே இருப்பாங்க, இந்த இடத்துல இருப்பாங்க. ஸோ ரித்திகாவுக்கு வெஸ்ட்டில் தான் அனன்யா இருக்காங்க. ஸோ ரித்திகா இஸ் 20 மீட்டர் டு தி நார்த் ஆஃப் ஜெனிலியா. இப்போ என்ன மீனிங்கு? ஜெனிலியா எங்கே இருக்காங்க? ரித்திகா இஸ் 20 மீட்டர் டு தி நார்த் ஆஃப் இப்போ ஜெனிலியா இங்கே இருந்தால் தான், ஜெனிலியா வந்து இங்கே இருந்தால் தான் நார்த்துக்கு ரித்திகா வருவாங்க. புரியுதா? அப்போ இவங்க வந்து 20 மீட்டர் அப்படின்னு அர்த்தம். ஜெனிலியா இஸ் 12 மீட்டர் டு தி ஈஸ்ட் ஆஃப் திக்ஷா. ஜெனிலியா இஸ் 12 மீட்டர் டு தி ஈஸ்ட் ஆஃப் திக்ஷா. அப்போது திக்ஷா எங்கே இருப்பாங்க? இவங்க எத்தனை மீட்டர் இருக்காங்க? 12 மீட்டர் இருக்காங்களா? இப்போ வந்து இங்கே வந்து யார் இருப்பாங்க? திக்ஷா இருந்தால் தான் இது 12 மீட்டராக வரும். இப்படி பாக்ஸ் ஆட்டம் வந்துகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட்டு சொல்லிக்க பாருங்க, ஃபைஸ் இஸ் 16 மீட்டர் டு தி நார்த் ஆஃப் திக்ஷா. புரியுதா? ஃபைஸ் இஸ் 16 மீட்டர் டு தி நார்த் ஆஃப் திக்ஷாவா. எப்படி வரும்? திக்ஷா இங்கே இருக்காங்க, திக்ஷாவுக்கு நார்த்தில் ஒரு 16 மீட்டர். அப்போ இந்த இடத்துல தான் நிற்கிறாங்க. புரியுதுங்களா? அடுத்தது, இஃப் அனன்யா ஹேஸ் டு மீட் ஃபைஸ் த்ரூ தி ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ். ஸோ அனன்யா தான் போய் அவங்க மீட் பண்ணும். ஸோ இந்த டயக்ராமில் ஒரு எரர் இருக்குது தெரியுங்களா? இப்போ மீட் பண்ணுற மாதிரியே இல்லை இது. புரியுதுங்களா? மீட் பண்ணுற மாதிரியே இல்லை. அதனால் டயக்ராம் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் கொடுக்குற போகிறோம். கவனிங்க. ஸோ இது மாதிரி வந்துருச்சு அப்படின்னா ஒன்று அவங்க மீட் பண்ணுற மாதிரி இல்லை பாருங்கள். அதுவும் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் அப்படின்னா கண்டிப்பாக பாருங்கள், அனன்யா இங்கே இருந்தாங்கன்னா அவங்களுடைய புள்ளியிலேருந்து இப்படி தான் ஃபேஸ் இருப்பாங்க. புரியுதுங்களா? அப்போ தான் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிற மீனிங்கே வரும். அப்போ நம்ம வந்து டயக்ராம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுற பாருங்கள். ஸோ அனன்யா வந்து இங்கே இருக்காங்க அப்படின்னா இவங்க வந்து 15 மீட்டரில் ரித்திகா இருக்காங்க. இங்கே ஒரு 20 மீட்டரில் ஜெனிலியா இருக்காங்க. ஜெனிலியாவுக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நிற்பாங்க. யார்? இந்த திக்ஷக். இவங்க வந்து 12 மீட்டர். அப்புறம் ஃபேஸ் அப்படிங்கிறவங்க 16 மீட்டர். இப்போ இங்கே வந்துட்டாங்க பாருங்கள், இந்த டைரக்ஷன் தான். புரியுதுங்களா? ஸோ நம்ம வந்து கண்டுபிடிக்க வேண்டியது, இங்கே ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்குது. இங்கே ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்குது. இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸாக நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். எப்படி கண்டுபிடிக்கிறது பார்க்கலாமா? சரி, டோட்டலாக 20 இருக்குது இல்லையா? அதில் 16 போயிடுச்சுன்னா 4 தானே. இது 4 ஆயிரும். புரியுதுங்களா? இப்போ இதில் வந்து பாருங்கள், டோட்டலி 15ல் 12 போயிடுச்சுன்னா மீதி எவ்வளவு? 3. ஸோ இப்படி 3 இருந்துச்சு அப்படின்னா கொஷின் கேட்டிருக்க என்ன கேட்டிருக்காங்க? வாட்ஸ் த டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை அனன்யா. அவங்க ட்ராவல் பண்ண டோட்டல் டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ட்ரையாங்கிள் கூட நம்ம கண்டுபிடிக்க தேவையில்லை. ஆனால் கொஸ்டின்ஸ் ஃபுல்லாக படித்ததுனால ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஆட் பண்ணுங்கள், எல்லாத்தையும் ஆட் பண்ணி சொல்லுங்கள். அனன்யா ட்ராவல் பண்ண டிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. என்ன ஆன்சர் வரும்பா? Then what is the total distance traveled by Ananya? ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கலாமா? அப்போது இங்கே பாருங்கள், இந்த இதுவும் நம்ம ஆட் பண்ணி ஆகணும், இதுவும் ஆட் பண்ணி ஆகணும். டோட்டலாகவே ஆட் பண்ணால் டோட்டலாக ஆன்சர் வந்துடும். ஆட் பண்ணி சொல்லுங்கள், எவ்வளோ வருது? 25 வந்துடும். அவ்வளோதாங்க. ஜஸ்ட் ஆட் பண்ணாலே 25 வந்துடும். புரியுதுங்களா? ஸோ டவுட் இருந்தால் கேட்கலாம், இல்லை நம்ம வந்து நெக்ஸ்ட் கொஷனுக்கு போகலாம்.
கொஷின் நம்பர் 15 ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கீங்களா? ஈஸியான சம் தான். ஆமாம், 35 மீட்டர் ஈஸ்ட். ரொம்ப ஈஸியான சம். போட்டு பார்க்கலாமா? ஆன்சர் வருது. இந்த ராஜேஷ் வாக்டு 25 மீட்டர் டுவர்ட்ஸ் சவுத். ஸோ அஸ் யூஷுவல் நார்த் சவுத் வந்து போட்டுக்குங்க. ஸோ ராஜேஷ்ங்கிறவர் கண்டிப்பாக சென்ட்ரல் ஸ்டார்ட் பண்ண 25 மீட்டர் சவுத். தென் ஹி டர்ன் டு இஸ் லெஃப்ட். சரிங்களா? ஸோ போயிட்டுருக்காரு. ஸோ அப்படி போயிட்டுருக்கும்போது லெஃப்ட்னா ஈஸ்ட்டை நோக்கி போகிற மாதிரி இருக்கும். ஸோ லெஃப்டில் ஒரு 20 கிலோமீட்டர் போகிறாரு, 20 மீட்டர் போகிறார். தென் he turned to his left and walked 25 meter. ஸோ அதே பிளேஸ்க்கு வந்துடுறாரு. இது ஒரு 25 மீட்டர். he again turned to his right and walked 15 meter. at what distance is he from starting point and in which direction? ஸோ ஈஸ்ட்டுங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, எல்லாமே ஈஸ்ட்டில் வந்துருக்குது. ஓகேங்களா? ஸோ மீட்டர் மட்டும் கண்டுபிடிக்கணும். எவ்வளோ வருது? இது 20பா, இது 20, இது ஒரு 15, 35ங்கிறது சரியான விலை. ஓகேங்களா? ஸோ இது மாதிரி நீங்கள் நிறைய சம்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு கிளாஸில் நெக்ஸ்ட் ஒரு டாபிக் பார்க்கலாம்.